இன்னைக்கு காலையில ஒரு திமுக ஒரு நிபந்தனை விதித்திருக்குங்கிற ஒரு செய்தி உலா வந்துச்சு. அந்த செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம் என்னன்னா, முதல்ல தமிழகத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்களை கொண்டு போய் ராகுல் காந்தி பிரதமராக்கக்கூடிய செயல்பாடுகள் காங்கிரஸ் முன்னெடுப்பிற்கு தாவேகா. வணக்கம் நேர்களே, 5G தமிழ் மொழி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விவாத பொருளை எடுத்து விவாதிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னன்னா, இப்பொழுது அந்த வேறு வடிவத்தில் வருவதாக சொல்கிறார்கள். வந்தால் என்ன செய்வது என்பதை நாங்கள் முடிவெடுப்போம். இந்த கூட்டம் என்ன முடிவெடுக்க போகிறது என்று தெரியும். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பினுடைய கூட்டம் நாளைக்கு முதலமைச்சர் தலைமையில் தமிழக எம்பிக்கள் கலந்துக்கணும்னு ஒரு சுற்றறிக்கை நேற்று வெளியாச்சு. இது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த அறிவிப்பும் பரபரப்புக்கும் பின்னாடி என்ன அரசியல் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா, சமீபகாலத்தில் காவிரியிலிருந்து தண்ணி வராமல் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. பல்வேறு போராட்டங்கள். தமிழக முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடைபெற மாதிரி இருந்துச்சு. பல்வேறு காரணங்களால் அது தவிர்க்கப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட எடப்பாடியார் எல்லா கட்சி தலைவர்களுமே தொடர்ந்து சொன்னாங்க. அதை தாண்டி முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் சொன்னாங்க. ஆளுங்கட்சியில் இருக்க கூட்டணியில் இருக்க கட்சிகளுமே தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. அந்த நிலைமையில நாளைக்கு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. சரி, இந்த கூட்டத்தை அறிவிச்சதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன அலசல் பார்த்தோம்னா, திமுக தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வராமல் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திய ஒரு கட்சி. அந்த கட்சி நாளைக்கு முதலமைச்சர் கூட்டிய கூட்டத்தில் கலந்துக்குமா? இது ஒரு கேள்வி. சரி, இப்போது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தா, டெல்லியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்துக்கிற ஒரு கூட்டம் நடந்துச்சு. திமுக மட்டும் கலந்துக்கல. அந்த கூட்டத்தில் இந்த சட்டம் நாடாளுமன்ற அவையில் வந்தால் எப்படி எதிர்கொள்ளுதெல்லாம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ராகுல் காந்தி அவருக்கு தமிழகத்துக்கு ஒரு மகாபலிபுரத்துக்கு ஒரு பயணத்தில் வந்திருந்தாங்க. ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கும் போது பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவு அளிப்பவர்கள் துரோகிகள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு போனார். ஸோ ஒரு பரபரப்பை தொத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்போது இந்த பிரச்சனை இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் எழுப்பப்பட்டது. அமைச்சர் நிர்மல்குமார் திமுகவை பார்த்து, நாளைக்கு நடைபெறும் கூட்டத்தில் கலந்துப்பிக்கலாம் மாட்டீங்களா, அங்கேயே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைவர் முடிவெடுப்பாருன்னு சொல்லி முடித்தார். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போது நாளைக்கு நடைபெற கூட்டத்தில் திமுக கலந்துக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா திமுக தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டே வருது. எந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வாதிப்போம் அப்படின்னு சொல்லி திமுக தொடர்ந்து தாவேகாவுக்கு கோரிக்கை வச்சுது. ஆனால் அந்த கோரிக்கையை அவங்க எந்த ஒரு தருணத்திலையுமே அதை பற்றி அவங்க பதிலும் சொல்லலை. அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் எதுவுமே கிடைக்கல. இந்த சூழ்நிலையில் இவங்க நாளைக்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இப்போது திமுக நாளைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று தாவேகா பக்கம் சொல்லப்படும். நாளைக்கு கலந்து கொண்டால் நாளைக்கு திமுகவுடைய ஸ்டாண்ட் என்னன்னு அவங்க சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு நாளை கூட்டத்தில் இருக்குது. இதுக்கு இடையே இன்னைக்கு காலையில் ஒரு திமுக ஒரு நிபந்தனை விதித்திருக்குங்கிற ஒரு செய்தி உலா வந்துச்சு. அந்த செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம் என்னன்னா, முதல்ல மேகதாதுக்கான கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நாங்கள் நாளை நடைபெறது தான் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம்னு சொல்லி ஒரு நிபந்தனை விதித்ததாக செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த அரசியலுக்கு பின்னால் காங்கிரஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டு இருக்கு. காங்கிரஸ் தாவேகாவிடம் சொல்லி இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து, நாளை இந்த கூட்டத்தில் திமுகவை பற்றி நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம், அவர்கள் ஆதரவு அளிக்கிறார்களா, இல்லை இந்த பாஜக அரசு இப்போ இந்த கூட்டத்தொடரிலேயே அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் திமுக என்ன செய்யும், அவங்களும் பாஜகவும் ஒரு முடிவு இன்னும் எடுக்கலை. அவங்க இந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒரு 3 நாட்கள் கூட்டத்தை அதிகரித்து இந்த சட்டத்தை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில கூட இருக்காங்க. இப்போது திமுக ஏற்கனவே பல்வேறு காலகட்டத்தில் ஒரு சொல்லிச்சு. அதாவது என்னென்னா, தமிழகத்தில் நம்ம மக்கள் தொகையை குறைச்சது ஒரு குற்றமா,
நாடாளுமன்ற தொகுதியிலே குறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கடும் கண்டனத்தை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துச்சு. இந்த பேச்சு இந்த திமுக வலியுறுத்தி வந்தது தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய சட்டத்திலும் பாஜக கொண்டு வந்தால் சட்டத்தை எதிர்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ எழுந்திருக்கிறதுனால தான் நாளைக்கு இந்த கூட்டத்தை தாவேகா கூட்டியிருக்கு. இதில் காங்கிரஸ் வந்து இந்த கூட்டத்தை கூட்ட சொல்லி திமுகவுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ நான் நினைக்கிறது சரியா இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆட்டத்தை தொடங்கி விட்டார்கள். ஏன்னா இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியுமே தமாக காங்கிரஸ் கூட்டணி அவர்கள் வந்து அதை எடுத்து ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா இப்போது சமாஜ்வாடி தலைமையில் ஒரு 3வது அணி அமையும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்கள்லாம் கருதுறாங்க. அப்போது காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி உருவாக்கி அதில் திமுக பங்கேற்று இருக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையும் நிலவுது. ஸோ அப்போ தமிழகத்திலிருந்து அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்களை கொண்டு போய் ராகுல் காந்தியை பிரதமராக்கக்கூடிய செயல்பாடுகள் காங்கிரஸ் முன்னெடுப்பிற்கு தாவேகா சப்போர்ட் செய்து நாளை நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ என்று அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். நாளை திமுக பங்கேற்குமா? திமுகனுடைய நிபந்தனையை தாவேகா ஏற்றுக்கொள்ளுமா? இந்த போன்ற கேள்விகளுக்கு இடையே நாளை நடைபெறுகின்றது இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் எடுக்க போகும் முடிவு என்ன? நாளைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன கருத்தை வலியுறுத்த போகிறார் என்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றது. எது எப்படியோ நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசியல் ஆட்டத்தை துவங்கிவிட்டார்கள் என்றே தெரிகிறது. நன்றி, வணக்கம். நாளைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த எம்பிக்கள் கூட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. திமுகவுக்கு மெஜாரிட்டி நிறைய எம்பிக்கள் இருக்கும். நம்மளோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? இந்த கட்டத்தில் இது முக்கியமான ஒரு கூட்டமா அது தெரியல. ஏன்னா இப்போ நாம் அழுத்தம் கொடுக்கறது காவிரி நீர் பிரச்சனையில் விவசாயிகள் பாடுபடுறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குறுவை பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் அதை பற்றி தான் நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட சொல்லியிருக்கோம். அதை திசை திருப்புவதற்காக கூட்டுகிறார்களோ என்று தெரியவில்லை. அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லை. இதை நாங்கள் ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு வருகிறோம். ஏற்கனவே இதே மறுசீரமைப்பு வந்த நேரத்தில் அதுக்கு எதிராக வாக்களித்து அது தீர்மானம் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தோற்கடிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த வேறு வடிவத்தில் வருவதாக சொல்கிறார்கள். வந்தால் என்ன செய்வது என்பதை நாங்கள் முடிவெடுப்போம். இந்த கூட்டம் என்ன முடிவெடுக்க போகிறது என்று தெரியவில்லை. கூட்டத்தில் திமுக கலந்துக்குமானா? அது இன்னும் தலைவர் தான் முடிவு சொல்லணும்.